நாம கடையில் என்ன தான் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுக்கப்புறம் மசாலாலாம் வாங்கி செஞ்சாலும் வீட்டிலேயே இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி பண்ணுறப்போ டேஸ்ட்டே வேறு மாதிரி நல்லாயிருக்கும். அதுவும் வந்து அப்போதைக்கு அப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணோன்னா நிஜமாவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட இப்படி பண்ணால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபுட்டு. அதுக்கப்புறம் இந்த ஸ்குவிட் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு இது பார்க்குறப்போ இந்த இளநீரில் இந்த இளமான தேங்காய் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களே நான் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஏன்னா இது வந்து க்ளீன் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு. அதுவும் க்ளீன் பண்ணுறப்போ ஏதோ ஒரு காம்பு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டா ஃபுல்லாக பிளாக் கலரில் வந்துட்டே இருக்கும். அது க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு கதை வேற சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் வந்து ஒரு பொண்ணு ஏதோ கோவப்பட்டு இங்கு பெண்ணோட கடலில் விழுந்துருச்சான். அந்த பொண்ணு தான் கடம்பாவாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லி என்னை ஏமாற்றிருக்காங்க. சரி ஓகே என்ன பண்ணுறது, அப்போ நான் குழந்தையாக இருந்ததுனால நம்பிட்டேன். இந்த மசாலாக்கும் எனக்கும் என்னன்ட்டே தெரியல. எப்போ எடுத்து போடுறப்பையும் குக்கரில் விழுதோ இல்லையோ பாதி ஸ்டவ்வில் விழுந்துருது. ஆனால் கடைசியில் இந்த சிக்கன் கிரேவி சூப்பராக வந்துருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே கடாயில் தான் பண்ணுறதில்ல, இந்த வாட்டி குக்கரில் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் சூப்பராக வந்துச்சு. ஸ்குவிட்டும் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு.